Evening students, இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் வந்து நேத்திக்கு கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில 8.1 எக்ஸசைஸ் 8.1ல 4 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் பயிற்சி 8.1ல. ஓகே, ஸோ 8.1ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்த்திருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது புள்ளியியலும் நிகழ்தகவும். ஸோ இந்த லெசன் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அப்படின்னா என்ன, தரவுகள் அப்படின்னா என்ன, அதை வந்து குரூப்டு டேட்டா அண்ட் அன்குரூப்டு டேட்டா, தொகுக்கப்பட்ட தரவுகள் தொகுக்கப்படாத தரவுகள் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸும், தொகுக்கப்படாத தரவுகள் அன்குரூப்டு டேட்டாக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு 4 டைப்ஸும், டைரக்ட் மெத்தட், மீன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட் அண்ட் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஃபார் அன்குரூப்டு டேட்டா. அதே குரூப்டு டேட்டாவா இருந்ததுன்னா டைரக்ட் மெத்தட் மட்டும் கிடையாது, மீன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட் அண்ட் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் 3 டைப்ஸ். ஸோ அதில் ஒரு டைப்ஸ்க்கும் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம். நேத்திக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்த சிமுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், திட்ட விலக்கம் என்பது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது, அது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது நேத்திக்கு கிளாஸ்ல நம்ம சிமுலேஷனா பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற சிமுலேஷன்ல அசியூம்டு மீன் மெத்தட்ல ஒரு சம் கால்குலேட் பண்றது எப்படி அப்படிங்கிறது. ஸோ அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம சிமுலேஷன் பார்த்துட்டு 8.1 எக்ஸசைஸ்க்கு நம்ம போயிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க 100ல இருந்து 220 வரைக்கும். பட் இந்த கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து மிட் ரேஞ்ச் இருக்கு, கிளாஸ் இன்டர்வெல்ஸ் இங்க இருக்கு, கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் ஒரு கிராமத்துல வசிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல 0 to 10 இயர்ஸ்ல எத்தனை பேரு, 10 to 20 இயர்ஸ்ல எத்தனை பேரு, 20 to 30 இயர்ஸ்ல எத்தனை பேரு அப்படிங்கிற மாதிரி கணக்கு ஏஜ் கிரைட்டீரியா பார்த்தோம். அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 to 120ல 10 பேர், 120 to 140ல 8 பேர், அப் டு உங்களுக்கு 220 to 240ல 2 பேர் வரைக்கும் வந்து இங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 100 to 120 ஃப்ரம் வந்து 100 கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 வந்து 120, 120 to 140 இது கண்டினியூஸ் டேட்டா, நாட் டிஸ்கண்டினியூஸ். சரிங்களா? இது வந்து தொடர்ச்சியான தரவுகள். ஓகேவா? ஸோ தொடர்ச்சியான தரவுகள் அப்படிங்கும்போது இந்த 100 to 120 என்ன வேல்யூஸ் அதை தான் வந்து எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ 100லேருந்து 120 10 பேர் 8 பேர் அந்த கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அதை கால்குலேட் பண்ணி சமேஷன் எஃப் இதை ஆட் பண்ணீங்கன்னா சமேஷன் எஃப் கிடைக்குது 32. ஸோ இப்போ இங்க மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மிட் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100க்கும் 120க்கும் இடைப்பட்ட எண் 110, 120க்கும் 140க்கும் 130, அதாவது 10 10ஆ நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா அங்க மிட் வேல்யூ 100 அண்ட் 120க்கு மிட் வேல்யூ வந்து 110. ஓகேங்களா? அதாவது 100ஐயும் 120ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. 100ஐயும் 120ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 230 வரும் இல்லையா? 230 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 115 வரும். சாரி, 100 120, 100 120 ஆட் பண்ணீங்கன்னா 220, 220 டிவைடட் பை 2 போட்டீங்க அப்படின்னா 110. அதே மாதிரி 120ஐயும் 140ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 260, 260 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 130. ஸோ இந்த மிட்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மிட் வேல்யூ கால்குலேட் பண்றது இந்த ஃப்ரம் நம்பர் அண்ட் டூ நம்பர் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மிட்எக்ஸ், இல்லைன்னா 100க்கு 110 120 அப்படி எடுத்துக்கலாம். பட் இந்த மிட்எக்ஸுக்கான ஃபார்முலா ஃப்ரம் நம்பர் பிளஸ் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டிவைடட் பை 2 தான் வந்து மிட்எக்ஸ். ஸோ இதை வந்து நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் 240 வரைக்கும் மிட்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது இதனுடைய கிளாஸ் இன்டர்வெல் எப்படின்னு நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா பிரிவு இடைவெளி அப்படிங்கிறது 100 to 120, 120 to 140 எல்லாமே ஈச் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு நம்பர்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கிளாஸ் இன்டர்வல் வந்து 20. அடுத்தது வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணு எடுத்திருக்காங்களே மேம், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100ல இருந்து 240. ஓகேவா? 100ல ஸ்டார்ட் ஆகுது, 240ல. இங்க எவ்வளவு தரவுகள் கொடுத்திருக்காங்க? 8 தரவுகள், 8 டேட்டாஸ் கொடுத்திருக்காங்களா? 7 டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. 1 2 3 4 5 6 7 டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ 7 டேட்டாஸ்ல ஃபர்ஸ்ட் 3யும் லாஸ்ட் 3யும் விட்டுட்டு மிட்ல எடுத்தீங்க அப்படின்னா 160 to 180ங்கிறதா மிட்ல வருது. ஸோ அந்த மிட்ல வரதுடைய மிட் வேல்யூ என்ன வந்திருக்கு இங்க? 170. என்னுடைய கர்சர் மூவ் ஆகிறத பாருங்க. 170. ஸோ அதனால தான் வந்து நம்ம A is equal to 170 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு சமேஷன் F தெரியும். சமேஷன் FD எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமேஷன் X, அதாவது D is equal to X minus A divided by class interval. இப்போ X அப்படிங்கிறது உங்களுக்கு 110. 110 minus 170 divided by 20 போட்டு உங்களுக்கு D கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ D உடைய வேல்யூ வந்து -3 -2 அப்படிங்கிறது. ஸோ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி, அதாவது இந்த FD அப்படிங்கிறது வந்து F-ஐயும் D-ஐயும் மல்டிப்ளை பண்ணி போடுறது தான் FD அப்படின்னு சொல்றாங்க. 10 இன்டூ -3 30. ஓகே. ஸோ F-ஐயும் D-ஐயும் மல்டிப்ளை பண்ணி போடுறது தான் வந்து FD அப்படிங்கிற நம்பர். Fங்கிறது வந்து அதனால தான் கலர் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. F வந்து இந்த ஒரு மாதிரி லைட் கிரீன் கலர்ல இருக்கிறது, டி காலம் வந்து ஆரஞ்சு கலர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அகைன் லைட் கிரீன் கலர்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுதான் சமேஷன் எஃப் அண்ட் சமேஷன் எஃப்டி. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ 110 இந்த இடத்துல இந்த டி அப்படிங்கிறது வந்து எக்ஸ் என்ன வேல்யூ? 110. 110 ஏ வந்து 170. 110 மைனஸ் 170 இஸ் ஈக்குவல் டு -60. -60 டிவைடட் பை சிஐ, கிளாஸ் இன்டர்வெல். இதுதான் வந்து சிஐ. ஸோ 60 டிவைடட் பை 20 போட்டிங்கன்னா -3. ஸோ இந்த கால்குலேஷன் தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த 10 இன்டூ 3 30, 8 இன்டூ -2 16. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர நம்பர் தான் சம்மேஷன் எஃப்டி. இப்போ இங்க வந்து மீன் கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சமேஷன் எஃப்டி டிவைடட் பை சமேஷன் எஃப் இன்டூ சி. ஸோ ஏ நமக்கு தெரியும், சமேஷன் எஃப்டி தெரியும், டிவைடட் பை சமேஷன் எஃப் தெரியும், கிளாஸ் இன்டர்வெலும் தெரியும். ஸோ இதுல போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எக்ஸ் பார் மீன் வந்து என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இங்க மீன் மட்டும் தான் கால்குலேட் பண்ண வரைக்கும் பார்த்துருக்கோம். ஃபுல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ மீன் கால்குலேட் பண்றதுக்கான, அதாவது அசியூம் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ல மீன் கால்குலேட் பண்றதுக்கான சிமுலேஷன் தான் நீங்க இப்ப பார்த்துருக்கீங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்து எக்ஸசைஸ் 8.1ல 5வது கணக்குல இருந்து நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது நம்ம ரீட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 5வது கணக்குல இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். Find the variance and standard deviation of the wages of 9 workers given below. 9 வேலை செய்பவர்களுடைய இது வந்து வேஜஸ் சம்பளம் கூலி கொடுத்திருக்காங்க. 10 ஊழியர்களின் ஊதியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஊதியங்களின் விளக்க வர்க்க சராசரி மற்றும் திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மெம்பர்ஸோடைய சேலரி வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சிமுலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 8.1ல 5வது கேள்வி நம்ம இப்ப பார்க்க போறோம். 5வது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேஜஸ் அதை வந்து நம்ம என்னென்ன வேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சம்பளம். ஓகே.
இது கொடுத்திருக்கக்கூடிய ஊழியம் வேஜஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்திருக்கிற டீடைல்ஸ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறோம். முன்னூத்தி இருபது முன்னூத்தி ஒரே நிமிஷம் 320 ரெண்டு டைம் 2 4 6 8 10 1 2 3 4 5 6 7 8 9 தான் ஆச்சா? 280 280 290 290 300 310 2 டைம்ஸ் 320 2 டைம்ஸ் கரெக்ட் தானே? 1 2 3 4 5 6 7 8 9 280 280 290 290 300 310 310 9 ஒர்க்கர்ஸ் தான்ப்பா இங்கிலீஷ் மீடியம் புக்ல கொடுத்துருக்காங்க. 10 ஒர்க்கர்ஸ் கிடையாது, 9 ஒர்க்கர்ஸ் தான். ஓகேங்களா? புக்ல வந்து கரெக்ட் கொஸ்டின் இஸ் 9 ஒர்க்கர்ஸ், 10 ஒர்க்கர்ஸ் கிடையாது. நான் தான் வந்து 10 ஒர்க்கர்ஸ் தமிழ் மீடியம் புக்ல சொல்லிட்டேன். ஸோ 9 ஒர்க்கர்ஸ் தான். இங்க 320. என்னால இந்த கீழே இந்த 320க்கு மேல எழுதினா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இதோட ஓகே கொஞ்சம் மேல தூக்கிட்டேன். ஸோ நோ இஷ்யூஸ். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா இது சம்மேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஆட் பண்ணோம்னா 2700. ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அண்ட் டி ஸ்கொயர்ட். எனக்கு என்ன தேவையோ அதுக்கான கட்டங்களை நான் போட்டுட்டேன். அதுக்கான ஃபார்முலாவையும் நான் எழுதிடுறேன். என்ன கேட்டிருக்காங்க? வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ வேரியன்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என் தான் வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா. சிக்மாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என். ஓகே, இது சிக்மா, இது வேரியன்ஸ், இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இப்போ வந்து நீங்க எக்ஸ் பார் இந்த இடத்துல எனக்கு தேவை இல்லையா? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். சமேஷன் எக்ஸ் இஸ் 2700 டிவைடட் பை 9. அப்போ சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை 9 போட்டீங்கன்னா 9 1s are 9, 9 3s are 27, that is equal to 300. இப்போ இங்க 280 minus 300 is equal to minus 20. இதுவும் வந்து minus 20. இது minus 10. Again minus 10. 0, 10, 10, 20, 20. ஓகேவா? ஸோ இப்போ டி ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது 20 squared 400, 20 squared 400, 10 squared 100, 0, 100, 100, 400, 400. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து சம்மேஷன் டி ஸ்கொயர்டு. இந்த வேல்யூ இந்த ஆன்சர் தான் சம்மேஷன் டி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. சம்மேஷன் டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 2000. ஸோ சம்மேஷன் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என். 2000 டிவைடட் பை 9 போட்டீங்கன்னா 9 9 9 2 18. அப்போ பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ 9 2 18. திருப்பியும் இங்க இந்த இந்த ஜீரோக்கு 2 வரும். 9 2 18. அப்புறம் வந்து முடிஞ்சது புள்ளி வச்சுக்கோங்க. 9 2 18 9 2 18. ஸோ அண்ட் ஸோ ஆன். அப்போ 222.22 அப்படிங்கிறது தான் வேரியன்ஸ். நான் இதை மட்டும் டெலீட் பண்ணிடுறேன், இந்த எக்ஸ் பாரை மட்டும். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் சமேஷன் டி ஸ்கொயர்ட் பை என்னங்கிறது வந்து வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து அந்த ஆன்சருக்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், 222.22 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்க வந்து 14 14 14 196 15 15 225. ஸோ அப்போ 14 225ங்கும் போது 15 ஸ்கொயர்டு. அப்போ இங்க வந்து 223 வந்தாச்சு. இன்னும் 2 வந்ததுன்னா உங்களுக்கு 15 வந்துடும்.
இப்போ இங்க 14.9. ஓகேங்களா? ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 14.9 அண்ட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 222.22. ஓகே, அப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா? ஆறாவது கணக்கு. சோ ஆறாவது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சுவர் கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும், 2 மணிக்கு 2 முறையும், 3 மணிக்கு 3 முறையும் ஒலி எழுப்புகிறது எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எவ்வளவு முறை ஒலி எழுப்பும்? மேலும் கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விலக்கம் காண்க. A wall clock strikes the bell at 1 o'clock. Bell once at 1 o'clock, 2 times at 2 o'clock, 3 times at 3 o'clock, 4 times at 4 o'clock, and so on. How many times will it strike in a particular day? Find the standard deviation of the number of strikes the bell make a day. Okay, ஆறாவது question பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின்ல ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுத்திருக்கிற டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்மளுடைய கால்குலேஷன் பர்பஸ்க்கு ஈஸியா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கான்செப்ட் வந்து யூஸ் பண்றோம். இல்லைன்னா நாட் ரெக்வயர்ட் 100%. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்டிருக்கீங்க. இப்போ கிவன் டேட்டா வந்து மென்ஷனே பண்ணல, என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? மென்ஷன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஈஸியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த ஃபார்முலாவை நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். டைரக்ட் மெத்தடோடைய ஃபார்முலா தான் ஈஸினா டைரக்ட் மெத்தட் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஈஸினா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் எடுத்துக்கோங்க. நாட் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ இப்போ இது வந்து 12 முறை வால் கிளாக் அடிக்கணும். 1 மணிக்கு 1 முறை அடித்தால் 2, 2 மணிக்கு 2 முறை அடித்தால் 4, 3 மணிக்கு 3 முறை அடித்தால் 6, 1 மணி அடித்தால் உந்தன் ஞாபகம் தான். ஸோ இப்போ t is equal to x minus x bar. அடுத்தது d squared. இப்போ இங்க என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும்தான். எக்ஸ் பார் இங்க தேவை. எக்ஸ் பாருக்கு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். அதுக்கப்புறம் சிக்மா கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸை ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் சமேஷன் எக்ஸ். சமேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். 4 6 8 6 14 8 6 14 14 20 24 26 30 34 40 44 46 46க்கு 6 மீதி 4 4 2 6 8 10 12 14 15 156. சமேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 156. என் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எத்தனை வேல்யூ வந்து என் கொடுத்திருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12.
n is equal to 12. இப்போ d வந்து x minus x bar. ஸோ x bar என்ன 156 divided by 12 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டேபிள்ஸ் தெரியும், பிரச்சனை இல்லை. ஸோ 12 13 156. ஓகேவா? அப்போ இப்போ x minus x bar 2 minus 13 is equal to minus 11. 4 minus 13 is equal to minus 9. 6 minus 13 minus 7. 8 minus 13 minus 5. 10 minus 13 minus 3. 12 minus 13 minus 1. 14 minus 13 1. 16 minus 13 3. 18 minus 13 5. 20 minus 13 7. 22 minus 13 9. 24 minus 13 11. ஓகே, இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணுங்க. எந்த நம்பர் மைனஸ்ல இருந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். minus 11 squared is 121, 9 squared 81, 7 squared 49, 5 squared 25, 3 squared 9, 1 squared is 1, again 1 squared 1, 3 squared 9, 5 squared 25, 7 squared 49, 9 squared 81, 11 squared 121. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா டி ஸ்கொயர்டு. இது வந்து ஆட் பண்ணா சமேஷன் எக்ஸ், இது சமேஷன் டி ஸ்கொயர்டு. ஸோ சிக்மா திட்ட விலக்கம் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என். ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சம்மேஷன் டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 572. So square root of 572 divided by 12. 572 divided by 12. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க, இல்லை டைரக்டாக வந்து 12 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? ஸோ 12ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணீங்கன்னா 12 1 12, 12 4 48. இல்லை 2ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணீங்கன்னா 6 2 12, 2 2 4 பேலன்ஸ் 1, 8 2 16 பேலன்ஸ் 1, 8 2 16. இப்போ 6ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணா 6 1 6, 6 4 24 பேலன்ஸ் 4, 7 6 48. ஓகே, ஸோ 572 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டீங்கன்னா 6 4 24 பேலன்ஸ் 4ங்கும் போது 48 இல்லையா? ஸோ 288 டிவைடட் பை 6 போட்டீங்கன்னா எக்ஸாக்டா 48 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொன்னீங்க அப்படின்னா குட், வெல் அண்ட் குட். இதுதான் ஆக்சுவலி நான் போட்டிருக்கேன். இது கரெக்டா தப்பான்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. இப்ப இத ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப கூட நீங்க வந்து செக் பண்ணி சொல்லலாம். குட். ஒருத்தங்க சாட் செஷன்ல சொல்லியிருக்கீங்க 2 × 6 12, 4 2 2 4 பேலன்ஸ் 1, 2 8 16. அப்புறம் இங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2 8 16 போக 1 12, 2 6 12க்கு பதிலா நீங்க 2 8 டபுள் டைம் 8 போட்டீங்க 6க்கு பதிலா. வெரி குட், சூப்பர், ஐடென்டிஃபை பண்றீங்க. ஸோ 286 டிவைடட் பை 6 வரும். 6 1s are 6, 6 4s are 24, 6 4 24, மீதி 4 இருக்கும் இல்லையா? அப்போ எவ்வளோ? 6 7 42, 6 8ங்கும் போது 48 ஆயிடும். அப்போ 42 தான். அப்போ இங்க வந்து என்ன பண்ணும்? பேலன்ஸ் வச்சுட்டு அகைன் 4 இருக்கும். அப்போ 6 6 36, திருப்பி 4 இருக்கும். 6 6 36. அப்போ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 47.66.
ஸோ டவுட் கேளுங்க, இல்லைன்னா இதை மாதிரி இன்ட்ராக்டிவா வந்து ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, நீங்க வந்து கிளாஸ்ல வந்து கவனமா இருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ 47.66 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 47.66. இதை அப்ராக்சிமேட்டா வெளில எடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 6.9 அப்படின்னு வரும். ஏன்னா 7 7 49, 6 6 36. பட் இது 49க்கு 48 வந்துருச்சு நியரர் பை. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்லி 6.9. இந்த அப்ராக்சிமேட் சிம்பல் போட்டு நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? அதற்கு முந்தைய வர்க்கமும் பிந்தைய வர்க்கமும் தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து நடுவுல மிட் வேல்யூ கால்குலேட் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்தது 7வது கேள்வி. So question number 7. Find the standard deviation of first 21 natural numbers. முதல் 21 இயல் எண்களின் திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. முதல் 21 இயல் எண்களின் திட்ட விலக்கத்தை காண்க. இதான் வந்து கொஸ்டின், 7வது கொஸ்டின். So standard deviation of first n natural numbers is sigma is equal to, ஏழாவது கேள்வி, standard deviation of first n natural numbers. Number is sigma is equal to square root of n squared minus 1 divided by 12. ஓகேவா? இது ஜெனரல். அப்போ இப்போ ஸ்டாண்டர்ட் இது ஜெனரல் பொது ஃபார்முலா. ஓகே, அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த n இருக்கக்கூடிய பிளேஸ்ல 21 சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? அப்போ therefore standard deviation of first 21 natural numbers sigma is equal to square root of 21 squared minus 1 divided by 12. So 21 squared ஆனது 441 minus 1 divided by 12. இது நமக்கு தெரியும். So இப்போ இங்க இருந்து 440 divided by 12. ஓகேங்களா? So இப்போ நம்ம 440 டிவைடட் பை 12 கொடுத்திருக்காங்க இல்லையா? இத நம்ம வகுக்க போறோம். 440 divided by 12. ஓகே, so 6 2 12, 2 2 4, 2 2 4. அகைன் வந்து 3 2 6, இல்ல 6ஆம் வாய்ப்பாடுலயே வகுத்துடலாமா? 6 1 6, 6 3 18, பேலன்ஸ் 4 40 ஆகும். 6 6 36, புள்ளி வச்சுக்கோங்க. திருப்பி 4 6 6 36, 6 6 36. ஸோ அப்ப இது என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.66. கரெக்டா தப்பான்னு நீங்க தான் சொல்ல போறீங்க.
ஒரு தடவை நீங்களே கால்குலேட் பண்ணி இதுக்கு சொல்லுங்க. ஸோ சொல்லும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க கால்குலேட் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடியதும் ரைட்டா தப்பா நமக்கு டேபிள்ஸ் தெரியுதா? ஏன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம். அங்க எக்ஸாம் ஹால்ல போய் நம்ம வந்து தடவிட்டு இருக்க கூடாது. ஃபாஸ்டா நமக்கு வரணும் இல்லையா? ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.66 இருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இஸ் 6 நமக்கு தெரியும். ஸோ தோராயமாக சிக்மா இஸ் ஈக்குவல் டு 6.01 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேவா? 6.01 இல்ல 6 போயிட்டே இருக்குல்ல, அப்ப 6.06 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். So standard deviation of first 21 natural numbers sigma is equal to 6.06. ஓகே, அடுத்தது 8வது கேள்வி. 8, 9 அது ரெண்டுமே குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் தான். 8வது கொஸ்டின் நான் உங்களுக்கு வாயில சொல்றேன், கொஸ்டின் காமிச்சிடுறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் கொஸ்டின் காமிச்சிடுறேன். அது சும்மா வந்து டெஃபனிஷன் ப்ராப்ளம் தான். டெஃபனிஷன் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு தரவின் திட்ட விலக்கம் 4.5 ஆகும். அதில் இருக்கும் தரவு புள்ளி ஒவ்வொன்றிலும் 5ஐ கழிக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் காண்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, if the standard deviation of data is 4.5 and if each value of the data is decreased by 5, then find the new standard deviation. So அவங்க கொடுத்திருக்கிற டேட்டாவை நம்ம given first எடுத்து எழுதிக்கிறோம். 8வது கேள்வி. ஓகேங்களா? if the standard deviation of a data is 4.5 and each value கொடுத்திருக்கிறத தான் எடுத்து எழுதுறீங்க, வேற எதுவும் புதுசா நான் எழுதவே இல்லை. and each value of the data decreased by 5. The new standard deviation does not change and it is also 4.5. அதாவது உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 4.5 சொல்லிட்டாங்க. அதோடைய இதுல வந்து டிக்ரீஸ்டு பை 5 கொடுத்தாலும் அந்த 4.5 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல நீங்க எந்த ஒரு மாற்றமுமே பண்ணல. ஸோ அதனால புதிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் ரிமைன்ஸ் சேம், எந்த சேஞ்சஸும் அதுல கிடையாது. The new standard deviation does not change. It is also 4.5. அடுத்தது 9வது கேள்வி. இதேதான் தமிழ்லையும், புதிய திட்ட விலக்கத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, 4.5 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்தது 9வது கணக்கு. if the standard deviation of data is 3.6 and each value of the data is divided by 3, then find the new variance and new standard deviation. ஒரு தரவின் திட்ட விலக்கம் 3.6 ஆகும். அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மற்றும் விலக்க வர்க்க சராசரியை காண்க.
9வது கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் வாட் எவர் இட் இஸ், நீங்க கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவை ஒரு தடவை எடுத்து எழுதணும். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ல வரும். த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் அ டேட்டா இஸ் 3.6 and each of the data divided by 3. Divided by 3. Then the new standard deviation is also divided by 3. divided divided by 3. So then the new standard deviation is equal to, therefore the new standard deviation, last question ku இந்த question ku difference என்னன்னு கண்டுபிடிங்க. Deviation is equal to 3.6 divided by 3, that is 1.2. இதுல 3 அடிச்சீங்கன்னா 3 3 3 1.2. So the new variance standard deviation கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப new variance is equal to sigma squared. Sigma squared அப்படிங்கும்போது 1.2 the whole squared, which is equal to 1.44. ஸோ லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை மாத்திரம் அப்படிங்கிற கான்செப்டே எங்கேயும் மென்ஷன் பண்ணவே இல்லை. லாஸ்ட் 8வது கேள்வியில. இதே 9வது கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை டிவைடட் பை 3 பண்றோம். அப்படி பண்ணும்போது புதிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன, புதிய வேரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. கடைசி கணக்குல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரிமைன்ஸ் தி சேம், பட் அதுல இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் நாங்க டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அதனால நமக்கு எந்த ஒரு மாற்றமும் வரப்போவது கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு பார்த்ததுல ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்ல நீங்க வந்து எரர் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னீங்க. வெரி குட். அண்ட் தென் டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. வெல் அண்ட் குட். ஸோ இதுக்கு மேல இன்னைக்கு பார்த்த இந்த 9 கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த கிளாஸ்ல ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த 9 கேள்விகள்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.